வெல்கம் டு எஸ்கே கரியர் அகாடமி. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2ல என்ன கட் ஆஃப்ல க்ளோசிங் மார்க்ல இருக்கு. ஸோ அப்ப ரவுண்ட் 3 நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்மளுடைய மார்க் பேசிஸ்ல நம்ம போட்டோம்னா நமக்கு கிடைக்குமா, ஸோ சீட் நமக்கு அலாட் ஆகுமா, எந்தெந்த காலேஜ்ல நம்ம போடலாம் அப்படின்றத வச்சு நம்ம ஒரு கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இப்ப ரவுண்ட் 1ல என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு, ரவுண்ட் 2ல என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு, அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோல ரொம்ப கிளியரா பார்க்கலாம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா, இப்போ டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல உங்களுக்கு ஆல்ரெடி ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ரவுண்ட் 3 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா அக்டோபர் 6 ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷெட்யூல் கொடுத்திருந்திருக்காங்க. இன்னும் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் எப்போ பண்ண போறோம் அப்படின்றது கிளியர் ஷெட்யூல் வந்துட்டு இன்னும் 2 டேஸ்ல நமக்கு வந்துடும். நம்ம அதை அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு இருக்க ஷெட்யூல் எப்போ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர் 6 வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அக்டோபர் 17 வரைக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங் போகும். ஸோ காலேஜ் சைடு இருந்து உங்களுக்கு 24 அக்டோபர் 24 அக்டோபர் 25 2 டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 டேட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் காலேஜ் சைடு இருந்து கொடுத்துருவாங்க. ஸோ அக்டோபர் 25 தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நமக்கு முடியும். ஸோ உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா அக்டோபர் 6 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இப்ப ரவுண்ட் 2ல கிடைச்ச எல்லாத்துக்கும் கங்க்ராச்சுலேஷன். ஸோ ரவுண்ட் 3ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆல் த பெஸ்ட். இப்ப ரவுண்ட் 1லயும் ரவுண்ட் 2லயும் என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ். ஸோ கவர்மெண்ட் காலேஜ்ல இப்ப கேட்டகரி வைஸ் நான் சொல்றேன். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன கட் ஆஃப்ல ரவுண்ட் 1ல க்ளோஸ் ஆயிருக்கு, என்ன கட் ஆஃப்ல ரவுண்ட் 2ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஓசி கேட்டகரி இருக்காங்க. ஓசி கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 538ல ரவுண்ட் 1ல க்ளோஸ் ஆயிருக்கு, 534ல வந்து ரவுண்ட் 2ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 4 மார்க் டிஃபரன்ஸ்ல அவங்க க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பிசி கேட்டகரி இருக்காங்க. ஸோ பிசில வந்து பாத்தீங்க அப்படின்னா 509 ரவுண்ட் 1ல க்ளோஸ் ஆயிருக்கு, ரவுண்ட் 2ல வந்து 507 மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 2 மார்க் டிஃபரன்ஸ்ல வந்து நமக்கு முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பிசிஎம் கேட்டகரி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 504 மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல வந்து 502ல சாரி ரவுண்ட் 2ல வந்து 502 மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது 2 மார்க் டிஃபரன்ஸ்ல தான் அவங்களுக்கு சீட் அலாட் ஆயிருக்கு. அதே மாதிரி இப்ப எம்பிசி டிஎன்சி இருக்காங்க இல்லையா, சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 496 மார்க்ல ரவுண்ட் 1ல க்ளோஸ் ஆயிருக்கு, ரவுண்ட் 2ல வந்து 494 மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 2 மார்க் டிஃபரன்ஸ்ல தான் அவங்களுக்கு சீட் வந்து முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரி இருக்காங்க. ஸோ எஸ்சி கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னா 441ல ரவுண்ட் 1ல க்ளோஸ் ஆயிருக்கு, 439ல பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி எஸ்சிஏ கேட்டகரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 397ல ரவுண்ட் 1ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 396 வந்து ரவுண்ட் 2ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டி கேட்டகரி இருக்காங்க. ஸோ எஸ்டி கேட்டகரிக்கு பாத்தீங்க அப்படின்னா 402ல ரவுண்ட் 1ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ரவுண்ட் 2 வந்து 397ல க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுக்கு வந்து 5 மார்க் டிஃபரன்ஸ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல என்ன ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றது இப்ப சொன்னோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப பிரைவேட் காலேஜ். ஸோ பிரைவேட் காலேஜ்ல உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா இருக்கு. ஸோ பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டாவில் என்னென்ன கேட்டகரிக்கு என்னென்ன ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்ப ஓசி கேட்டகரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஓசி கேட்டகரிக்கு ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா 497 மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு, ரவுண்ட் 2ல வந்து 494 மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு 3 மார்க் டிஃபரன்ஸ்ல அவங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பிசி கேட்டகரி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 478ல ரவுண்ட் 1ல க்ளோஸ் ஆயிருக்கு, 476ல ரவுண்ட் 2ல க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க் டிஃபரன்ஸ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பிசிஎம் கேட்டகரிக்கு வந்து 472ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து 471ல ரவுண்ட் 2 க்ளோஸ் ஆயிருக்கு. 1 மார்க் டிஃபரன்ஸ்ல அவங்களுக்கே கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இப்ப எம்பிசி டிஎன்சி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 475ல ரவுண்ட் 1ல க்ளோஸ் ஆயிருக்கு, 469ல ரவுண்ட் 2ல க்ளோஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு 6 மார்க் டிஃபரன்ஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் 1ல 414 மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 411ல வந்து ரவுண்ட் 2ல க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுக்கு வந்து 3 மார்க் டிஃபரன்ஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சிஏ கேட்டகரி இருக்காங்க. ஸோ எஸ்சிஏ கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 368ல ரவுண்ட் 1ல க்ளோஸ் ஆயிருக்கு, 367ல ரவுண்ட் 2ல க்ளோஸ் ஆயிருக்கு. 1 மார்க் டிஃபரன்ஸ்ல அவங்க க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டி கேட்டகரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 374ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1ல க்ளோஸ் ஆயிருக்கு, ரவுண்ட் 2ல வந்து 364ல க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுக்கு வந்து 10 மார்க் டிஃபரன்ஸ்ல. இது வந்து பிரைவேட் காலேஜ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாவுடைய உங்களுக்கு என்ன கேட்டகரி முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்ப பிரைவேட் 2ல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா
பிரைவேட் காலேஜ்ல என்ன மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி எல்லாம் இருக்காங்க இல்லையா? சோ அவங்களுடைய கட் ஆஃப் தான் என்னென்ன பேசிஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றது பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1ல 444 மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல வந்து 434 மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 1 மார்க் டிஃபரன்ஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. தெலுங்கு மைனாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா 279ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 229ல செகண்ட் ரவுண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 50 மார்க் டிஃபரன்ஸ்ல அவங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. மலையாள மைனாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 116 மார்க்ல தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. செகண்ட் ரவுண்ட்லயும் 116 மார்க்லயே க்ளோஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு வந்து 0 தான். அவங்களுக்கு வந்து எந்த இதுலயுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன மார்க்ல க்ளோஸ் ஆனிச்சோ அதே மாதிரிதான் செகண்ட் ரவுண்ட்லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கிறிஸ்டின் மைனாரிட்டி இருக்காங்க இல்லையா? சோ கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா 395 மார்க்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல வந்து 375 மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுக்கு வந்து 20 மார்க் டிஃபரன்ஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இப்போ சிஎம்சி ஜென்ரல் இருக்காங்க, அவங்களுக்கு 604 மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. செகண்ட் ரவுண்ட்லயும் 604 மார்க்லயே க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இப்போ சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டா இருக்காங்க. ஸோ சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டால பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1லயும் 489ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 2லயும் 489ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ஆர்ஐ கேட்டகரி இருக்காங்க. ஸோ என்ஆர்ஐ கேட்டகரி பாத்தீங்கன்னா 115 மார்க்ல ரவுண்ட் 1லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே 115 மார்க்ல ரவுண்ட் 2லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் இல்லை. அதே மாதிரி இப்போ பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஸோ 4 பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த 4 பிரைவேட் யூனிவர்சிட்டிலையும் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டால என்ன கேட்டகரி வைஸ் எந்த மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓசி கேட்டகரி இருக்காங்க. ஸோ ஓசி கேட்டகரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 478ல ரவுண்ட் 1ல க்ளோஸ் ஆயிருக்கு. 475 ரவுண்ட் 2ல க்ளோஸ் ஆயிருக்கு. 3 மார்க் டிஃபரன்ஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பிசி கேட்டகரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 475ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 வந்து 472 க்ளோஸ் ஆயிருக்கு. 3 மார்க் டிஃபரன்ஸ்ல கிடைச்சிருக்கு. பிசிஎம் கேட்டகரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 470ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 468ல செகண்ட் ரவுண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு வந்து 2 மார்க் டிஃபரன்ஸ்ல கிடைச்சிருக்கு. எம்பிசி டிஎன்சி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 471ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல 468ல க்ளோஸ் ஆயிருக்கு. 3 மார்க் டிஃபரன்ஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சிஏ கேட்டகரி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 367ல க்ளோஸ் ஆயிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல 354ல க்ளோஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு வந்து 13 மார்க் டிஃபரன்ஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டி கேட்டகரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 365ல ரவுண்ட் 1ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல 362ல க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுக்கு வந்து 3 மார்க் டிஃபரன்ஸ்ல வந்து சீட் அலாட் ஆயிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ பிரைவேட் யூனிவர்சிட்டியில வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு இல்லையா? சோ அவங்களுக்கு வந்து என்ன கேட்டகரியில முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் 1ல வந்து 434 மார்க்ல முடிஞ்சிருக்கு. ரவுண்ட் 2ல வந்து 420 மார்க்ல முடிஞ்சிருக்கு. ஸோ 14 மார்க் டிஃபரன்ஸ்ல அவங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதே கிறிஸ்டின் மைனாரிட்டி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 409ல முடிஞ்சிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல 366ல முடிஞ்சிருக்கு. 43 மார்க் டிஃபரன்ஸ்ல வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தெலுங்கு மைனாரிட்டி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 271 முடிஞ்சிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 190 மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 81 மார்க் டிஃபரன்ஸ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஆர்ஐ கேட்டகரியில வந்து எந்த டிஃபரன்ஸும் இல்ல. 115 மார்க்ல தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் முடிஞ்சிருக்கு. செகண்ட் ரவுண்ட்லயும் 115 மார்க்ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டியோட மேனேஜ்மெண்ட் கோட்டா. அதுக்கப்புறம் நமக்கு இஎஸ்ஐ இருக்கு இல்லையா? இஎஸ்ஐ வந்து கேகே நகர்ல இருக்குது. அவங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸ் என்னென்ன மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்ப ஓசி கேட்டகரி இருக்காங்க. ஓசி கேட்டகரியில அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து 541ல க்ளோஸ் ஆயிருக்கு. செகண்ட் ரவுண்ட்லயும் 541ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் இல்ல. அதே மாதிரி இப்ப பிசி கேட்டகரி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 532ல க்ளோஸ் ஆயிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல 530ல க்ளோஸ் ஆயிருக்கு. அவங்க 2 மார்க் டிஃபரன்ஸ்ல அவங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பிசிஎம் கேட்டகரி இருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 528ல முடிஞ்சிருக்கு. செகண்ட் ரவுண்ட்லயும் 528ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அவங்களுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்ல. அந்த மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்பிசி டிஎன்சி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 524ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிஞ்சிருக்கு. 523ல செகண்ட் ரவுண்ட்ல முடிஞ்சிருக்கு. 1 மார்க் டிஃபரன்ஸ்ல தான் அவங்களுக்கு சீட் அலாட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எஸ்சி கேட்டகரி இருக்காங்க. ஸோ எஸ்சி கேட்டகரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 464ல முடிஞ்சிருக்கு. செகண்ட் ரவுண்ட்லயும் 464ல முடிஞ்சிருக்கு. எந்த டிஃபரன்ஸும் அவங்களுக்கு வந்து மார்க்ல அலாட் ஆகல.
அதே மாதிரி SCA கேட்டகரி இருக்காங்க, அவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 435ல முடிஞ்சிருக்கு. செகண்ட் ரவுண்ட்லயும் 435ல முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கும் அதே கேட்டகரியில தான் முடிஞ்சது, எந்த டிஃபரன்ஸும் அவங்களுக்கு வரல. அதே மாதிரி ST கேட்டகரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரவுண்ட் 1ல 401ல முடிஞ்சிருக்கு, ரவுண்ட் 2ல 400ல முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கு 1 மார்க் டிஃபரன்ஸ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இது எல்லாமே ரவுண்ட் 1லயும் ரவுண்ட் 2லயும் என்னென்ன மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றது இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரவுண்ட் 3ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இது வரைக்கும் நம்ம பண்ணல அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கவங்களும் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு இது ஓகேவா, இந்த மார்க்கை வச்சு நம்ம நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அவைலபிளா நம்ம பண்ணிக்கலாமா அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். See the next video. Thank you.